ஜனா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ஜனா டிப்ஸில் பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டு பிரினி கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலில் கோதுமை குருணை எடுத்துக்கோங்க. நான் வந்து அனில் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சாரா பருப்பு, அப்புறம் முந்திரி, அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். கேஷ்யூ, பாதாம் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மில்க் மைட் ஒரு டீன். ஓகேங்களா? இப்போ ஒரு குக்கரில் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா குருனை, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து லைட்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா மேலே உள்ள தூசிலாம் வந்து மேலே வந்துடும். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் வந்து ஒரு பவுலுக்கு நான் 2 பவுல் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து வச்சிடலாம். இது வந்து ரொம்ப வந்து குழஞ்சாலும் பரவாயில்லைங்க, ரொம்ப வந்து விதையாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அரிசி பக்கத்தில் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா குழஞ்சா ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு 2 விசில் அல்லது 3 விசிலுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஆரோக்கிய பால் எடுத்திருக்கேன். க்ரீமிக்கு இது இந்த மாதிரி இந்த பாக்கெட்டே எடுத்துக்கோங்க. க்ரீம்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் வந்து பாயசத்துக்குலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 1 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் ஒரு பவுல் கோதுமை குருணைக்கு நான் வந்து 1 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு பவுல் வந்து ஒரு 150-200 இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்ரு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு பாலை காய்ச்சிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இதில் பால் தான். ஓகேங்களா? பாருங்கள், குருணையை இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். குருணை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இங்கிட்டு பாலும் நல்லா காய்ச்சியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா தண்ணிலாம் வந்து நல்லா இஞ்சி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தாலே ஓகேங்க. பாருங்கள், இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. இதை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து இதில் போட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாலில் வந்து குருணை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் நல்லா ஸ்பீடில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து இது வந்து கீழே போய் உட்காந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா அதாவது பாலும் குருணையும் நல்லா மிங்கிள் ஆகணும். அப்போ தான் வந்து பீர்னி வந்து நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பால்லே வந்து குருணை வந்து வேகணும். ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிண்டிக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், நல்லா வந்து குருணை வந்து பால்லே நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பால் தனியாக இது தனியாக இல்லாமல் ரெண்டுமே ஒரு சேர வருது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் அள்ளி பாருங்கள். அள்ளி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டும் சுகரும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து சுகர் வந்து ஒரு 1/2 கிலோ இல்லை 3/4 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாயசம்னாலே வந்து நல்லா தித்திப்பாக தானே இருக்கணும். அதனால் இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணியாச்சு. மில்க் மேடும் நம்ம 1 டீன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஈக்குவல் ஆயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ உப்பு வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து அடுப்புலேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நெய் ஆட் பண்ணியாச்சு. நெய் வந்து ஒரு 50 நாங்கள் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் முந்திரி, திராட்சை உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சாரா பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணதை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம். அது அப்போ தான் வந்து செட் ஆகும்.
நெய்யெல்லாம் சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகி ஒரு சேர நல்லா வந்துடும். ஓகேங்களா? இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம பீர்னி கஞ்சி ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், டேஸ்டியான கல்யாண பீர்னி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலே ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிட்டோம். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.